வணக்கம். 27/12/2025 சனிக்கிழமை இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பு கிடைக்கும். அதே நேரம் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மன குழப்பங்கள் உருவாகும். சிக்கல்கள் உருவாகக்கூடும். அதனால் கவனமுடன் செயல்பட வேண்டும். வேலையில் பதற்றமோ வேகமோ இல்லாமல் பொறுமை நிதான வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். செய்யும் வேளையில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கும். அதனால் பதற்றமோ வேகமோ சிறு தவறுதல் கூட இல்லாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். சர்வ காரியமும் ஜெயமாகும். நினைத்து நிறைவேறும். அதே நேரம் செய்யும் வேளையில் கவனமுடனும் செயல்பட வேண்டும். ரோகிணி மதியம் வரை சிறப்பான பலனை கொடுக்கும். பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மிருக சீரிசம் மதியம் வரை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பக்குவத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் கலகலப்பான நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் செய்யும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி அடையும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பமும். வேலை செய்யும் இடத்தில் கவனத்தோடும் செயல்பட வேண்டும். திருவாதிரை பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். நினைத்து நிறைவேறும். அடுத்தாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சர்வ ஜெயம். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். சர்வ சங்கட்டங்களும் விலகும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் கலாச்சாரத்தால் அனைத்து வகையான நன்மைகளையும் பெறக்கூடும். இன்றைய நாளில் உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்களை வழிபட சர்வ ஜெயம் உண்டாகும். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளில். கடகராசியில் வரக்கூடிய புனர்பூச 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயம். பூசம் சற்று பொறுமையோடு இருந்தாலும் அனைத்து வகையான நன்மையும் வந்து சேரக்கூடிய நாள். ஆயில்யம் நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். செல்வமும் ஜெயமாக உங்களுடைய மூதாதையர்களை முன்னோர்களை வழிபட சர்வ ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாகவும் அமையக்கூடும். நண்பர்களை அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம் கன்னி துலா ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.